வணக்கம். போர் ஆரம்பித்து இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பித்து 4 நாள் ஆகுது. இந்த 4 நாள்லேயும் கொஞ்சம் கூட இந்த போருடைய வீரியம் குறையிற மாதிரி தெரியல. மெயினாக ஈரான் இதை விடுறதா இல்லை. இந்த போர் ஆரம்பிக்கும்போது இஸ்ரேலும் யூஎஸும் ஈரானை ஒரு வாரத்துக்குள்ளே அடித்து வீழ்த்தி நாம் வெற்றியை அறிவிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த போருக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஈரானை சமாளிக்கிறதே இவங்க 2 பேருக்கும், அதாவது யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ போர் ஈரானை தோற்கடிப்பதற்காக இல்லை, ஈரானை சமாளிக்கிறதுக்கான ஒரு போர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானை சுற்றி இருக்கும் அமெரிக்காவுடைய பேஸை மட்டும் கிடையாது, அமெரிக்கா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிறது அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. அமெரிக்கா எம்பசியாக அடி, அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஏதாவது வேர் ஹவுஸாக அடி, இந்த ஒரு முடிவோடு தான் இப்போ ஈரானை சுற்றி இருக்கும் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா நாட்டையும் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற பேஸ், அமெரிக்கா சம்மந்தப்பட்ட பேஸ், அமெரிக்கா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் அடித்து நொறுக்கு அப்படின்ற ஒரு தீவிரத்துடன் இந்த ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம ட்ரம்ப். ஏன்னா ஜிசிசியை சுற்றி இந்த மிடில் ஈஸ்டில் கிட்டத்தட்ட 10-12 நாட்டில் அமெரிக்காவுடைய மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 1,00,000 பேர்கிட்ட. குவைத்து, ஒமான், பஹ்ரைன், யுஏஇ, சவுதி, இந்த மாதிரி மொத்தம் சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலையும் அமெரிக்கர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இங்கேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ட்ரம்ப். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படியாவது தப்பிச்சு வந்துடுங்க, அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுங்க, இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவங்கள எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்ல முடியல அவரால். நீ அங்கேருந்து ஃப்ளைட் அனுப்புவியா, அவங்கள கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வழி செஞ்சுருக்கே அப்படின்னா எதுவும் கிடையாது. எப்படியாவது தப்பிச்சு வாங்கன்னா அவங்க எப்படி தப்பிச்சு வருவாங்க? சவுதியில் இருக்கிற எம்பசி அடிச்சிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய எம்பசி இருக்கோ அங்கெல்லாம் அடிக்கிறாங்க. எம்பசிக்கு போகவே பயப்படுறாங்க. அமெரிக்கா மக்கள்லாம் அவங்களுடைய எம்பசிக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே எந்த நேரத்துலையும் தாக்குதல் நடக்கும். ஸோ இவங்களை தப்பிக்க வைப்பார். இப்போ இவங்களை எப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவார்? உலகத்தின் மிகப்பெரிய மிலிட்ரி, உலகத்தின் மிக பலம் வாய்ந்த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவால் இல்லைன்னா ட்ரம்ப்பால் அவங்களுடைய மக்களை மிடில் ஈஸ்ட்லேருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு போக முடியல. அது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை? இவ்வளவு இருந்தும் ட்ரம்ப் பைத்தியக்காரத்தனமாக சில விஷயங்களை செய்வார் பாருங்கள். அதை இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதாவது இந்த ஹர்முஸ் ஸ்ட்ரெய்ட் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற கப்பலை எல்லாம் நான் காப்பாற்றுறேன், நான் எஸ்கார்ட்டுக்கு கப்பல் அனுப்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், எல்லா கப்பலையும் அந்த பக்கம் இந்த பக்கம், அதாவது 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்குது. 1000 கப்பல் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த கப்பல்லாம் அந்தந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கான எஸ்கார்ட்டை நான் அனுப்பிச்சி விடவா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஈரானை சுற்றி இருக்கிற மிலிட்ரி பேஸில் அவ்வளவு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அந்த பேஸை இவரால் காப்பாற்ற முடியல. அங்கே அடித்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் சுற்றி எல்லா பேஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இவருடைய பயங்கரமான வார் கப்பல் அப்படின்னு சொன்ன, வார்ஷிப் அப்படின்னு சொன்ன அந்த அப்ரஹாம் லிங்கனை அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ இருந்தும் இந்த ஹர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிற 1000 கப்பலை இவர் எஸ்கார்ட் அனுப்பிச்சு காப்பாற்றுவாராம். இந்த எஸ்கார்ட்டுக்கு வர்ற கப்பலில் இவருடைய ட்ரம்ப்புடைய மகனும் மகளுமாக வரப்போகிறாங்க. அவங்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது. அப்படி அவங்க வர்றதா இருந்தால் இவர் அந்த மாதிரி அனுப்புவாரா? இல்லை இந்த காப்பாற்றுறதுக்கு எப்படியாவது தப்பிச்சு போங்க அப்படின்னு இங்கே ஜிசிசியில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பையனே ஒரு ஃப்ளைட்டை கொடுத்து அனுப்ப சொல்லு, இவங்க அவர் காப்பாற்றிட்டு போட்டோம். இவருடைய மகனும் சேஃப், எங்கேயோ சேஃபாக இருக்கிறாங்க அமெரிக்காவிலே, இல்லை எங்கேயோ சேஃபாக இருக்காங்க. ஆனால் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற அமெரிக்க மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பு. இந்த புத்திசாலியான ட்ரம்ப் இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற அமெரிக்க மக்கள்லாம் முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, இல்லைன்னா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு கூட அறிவில்லாத, அந்த அளவுக்கு கூட யோசிக்க தெரியாத ஒரு பைத்தியக்கார பிரசிடெண்ட்டுக்கிட்ட தான் அமெரிக்க மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்னன்னு சொல்கிறது? இதில் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி உனக்கு அப்புறம் என்ன நோபல் ப்ரைஸ்லாம் வேணும், ஒருவேளை அதை கொடுத்துருந்தா இவர் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டார் போல இருக்குது அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்வார். இவர் இந்த மனுஷனுக்கு சுத்தமாக அங்கே மேலே ஒர்க் பண்ணல, ஏதோ கண்டு போயிருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி சொந்த நாட்டு அமெரிக்கர்களை இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு வாங்கன்னா நீ என்ன நீ அவங்கள தப்பிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சு விட்ருக்குறாங்க? எப்படி வருவாங்க? கடலில் நீந்தி வருவாங்களா? இல்லை கடல் பக்கமே போக முடியாது. முதல்ல அங்கே கடலில் ஃபுல்லாக அவன் ஈரான் தான் ஆக்கிரமித்து வச்சுருக்கான். அவங்ககிட்ட அதுலேருந்து தப்பிக்க முடியாது. இஸ்ரேல் ஈரானை தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமாளித்தாகணும், தெரியாமல் தொட்டாச்சு, இப்போ அங்கேருந்து அடி நல்லா விழுது அப்படின்னும் போது சமாளிக்கிறதுக்காக இங்கேருந்து மிசைல்லாம் போய்கிட்டு இருக்குது, தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நார்த் கொரியாவுடைய லீடர் கிம் ஜாங் யுன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்கிட்ட கேளுங்க, ஏதாவது உதவி வேணும்னா ஈரான்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட கேளுங்க, ஒரே ஒரு ஐட்டத்தை கொடுக்குறேன், அதோடு அங்கே இஸ்ரேல் முடிஞ்சது கதை அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு நியூஸ் ஒன்று வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் 1980 ஈரானுக்கு வந்து நார்த் கொரியா ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஈரான் ஈராக் வார்லாம் இருந்தது பாருங்கள், அப்போல்லாம் நார்த் கொரியா தான் ஈரானுக்கு வந்து நிறைய ஆயுதங்களை கொடுத்தது. ஸோ ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். ஈரானுக்கு அவர் சப்போர்ட்டாக வந்தார்னா இது இஸ்ரேலுக்கு இன்னும் பெரிய அடியாக இருக்கும். ஏற்கனவே நெதன்யாகு வந்து பங்கர் டு பங்கர் இப்படியே அதுக்குள்ளேயே தான் தாவி போய்கிட்டுருக்கார். வெளியில் இப்போ வர்றதா இல்லை, நீங்கள் போரிடுங்க, நான் வந்து உள்ளேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே எலி மாதிரி பதுங்கிட்டு தான் இருக்கார். இப்போ வெளியிலவும் வர முடியல. இதில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுவும் முடியாது. ஏன்னா ஈரானுடைய எல்லா டிசிஷன் மேக்கிங் தலைவர்களையும் இவங்க அடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட அடிச்சாச்சு. இப்போ யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவேன்? அதில் அவங்க இனிமேல் தான் ஒரு தலைவரை தீர்மானித்து அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் ஏற்கனவே வந்து அந்த 153 குழந்தைங்க வரைக்கும் இறந்துருக்குறாங்க. அது 80, 85, 100ன்னு சொல்லி இப்போ 153 குழந்தைங்க இறந்ததுனால இப்போ மக்கள் முழுவதும் ரோட்டில் இறங்கியிருக்கிறாங்க. எதுக்கு? ஈரானுக்கு எதிராக கிடையாது, ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிட்டாங்க. ஏன்னா அத்தனை குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வந்து இப்போது ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, எப்படியாவது மக்களை எதிராக திருப்பி விட்டுடலாம், ஆட்சியை மாற்றி புதுசாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்கா இந்த ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படிலாம் மக்கள் மாறுறதா இல்லை. இவனுங்க அடித்த அந்த 153 குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள்லாம் இறங்கியிருக்கிறாங்க. செய் அல்லது செத்து மடி அப்படின்ற மாதிரி தான் இந்த யுத்தத்தை வந்து ஈரான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எண்டு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லையா, எல்லாரையும் சாவடிச்சாச்சு. ஈரானில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் இவங்க கொண்டாச்சு. இனிமேல் அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்றதும் கஷ்டம். ஈரானும் இதை விடுறதா இல்லை. சவுதி கம்பெனி அராம்கோவுடைய ரெஃபைனரியை வந்து தாக்குனதாக சொன்னாங்க இல்லையா, அது வந்து முதல்ல ஈரான் தாக்குனதாக சொன்னாங்க இல்லையா, ஆனால் அது வந்து அந்த தாக்குதல் நடத்தினதும் இஸ்ரேல் தான் அப்படின்னு இப்போது லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்திருக்கு. ரிஃபைனரிஸ்லேயோ இல்லைன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கிடங்கிலும் நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த தாக்குதல் நடத்தினது யார்? இந்த தாக்குதல் நடத்துறதன் மூலமாக யாருக்கு லாபம்? இஸ்ரேலுக்கு தான். இந்த தாக்குதல் வந்து ஈரான் தான் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது சவுதிக்கும் ஈரான் மேலே கோபம் வரும். அவங்களும் வந்து ஈரானை தாக்குவதற்கு வந்து அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, குவைத்தில் வந்து அமெரிக்காவுடைய 2 F-16 ஃபைட்டர் ஜெட் வந்து ஷூட் பண்ணது வந்து தெரியாமல் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அது கூட வந்து குவைத் ஏர்ஃபோர்ஸ்லாம் சுட்டு வீழ்த்தலை, அதுவும் ஈரான் தான் அமெரிக்காவுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஆனால் அப்படி சொன்னால் அது அவமானம் அப்படின்றதுனால குவைத்துடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து தெரியாமல் அந்த ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னும் அமெரிக்கா சொல்லுது. ஃபைட்டர் ஜெட்டில் இருந்த க்ரூஸ் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு யூஎஸ் சொல்லுது. தப்பிச்சாங்கன்னா உண்மையிலே நல்லது தான். ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டை அடித்தது ஈரான் அப்படின்றத மட்டும் யூஎஸ் ஒத்துக்காது. ஜிசிசியில் இருக்கிற அனைத்து இந்திய நண்பர்களும் வந்து சேஃபாக இருங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கங்க. மேக்ஸிமம் சேஃபாக இருங்க, அதிகமாக வெளியிலலாம் போகாதீங்க. ஜிசிசியில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு வார் நடக்குதுன்னா மற்றவங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ஜிசிசி சுற்றி இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு ஃப்ளைட்டெல்லாம் அனுப்பி நம்ம நாட்டு மக்களை இந்தியாவுக்கு கொண்டு போகிறது அப்படின்றதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் இருப்போம்.